ஸ்ரீ தமிழ் விவஸ்க ஹாய். இன்னைக்கு இந்த டிராமாவோட 2வது பார்ட், அதாவது ஃபைனல் பார்ட்ல என்ன நடக்க போகுதுன்றத பார்க்க போறோம். ஆல்ரெடி ஹீரோயினுக்கு கால் பண்ணி பார்த்திருப்பான் போல. அவளோட ஃபோன் எடுக்கல. அத பார்த்தவொடனே என்ன பார்த்தீங்கன்னா, என்னோட குழந்தைய கொல்ல நானே இப்படி பண்ணிட்டேனே! சீக்கிரம் அவள காப்பாத்தி ஆகணும்னு ஹீரோ வேகமா ஹாஸ்பிட்டல் வந்துட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, அந்த சூப்ப குடிக்க ஆரம்பிச்சிடறா. இப்ப இவ அத இப்படி குடிக்க குடிக்கிறதோட ஆரம்பிச்ச உடனே தான் இந்த பார்ட் ஹீரோயினுக்கு முடியுது. வயிறு வலி அடுத்த ஏற்பட்டு பார்ட்ல இவ என்ன கத்திட்டு நடக்க இருக்க. போகுதுன்றத அந்த நாளைக்கு இடத்துக்கு ஹீரோ பார்க்கலாம். வந்துடுறான். இப்ப ஹீரோ வந்து எதுக்கு கவலைப்படாத நான் உன்னை காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்பவே டாக்டர் கூப்பிட்டு சீக்கிரம் எப்படியாவது இந்த குழந்தையை காப்பாத்துங்க. அந்த குழந்தைக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு சொல்ல, என்ன சார் இப்படி சொல்றீங்க? நீங்க தானே சொன்னீங்க அந்த குழந்தைய கொல்ல சொல்லி. இப்ப காப்பாத்தன்னா எப்படின்னு ஹீரோயின வேகமா எமர்ஜென்சி வார்டுக்கு தான் கூட்டிட்டு வராங்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா வெளிய பயங்கர டென்ஷனா நின்னுட்டு இருக்க. நர்ஸ் வந்து என்ன சொல்றாங்கன்னா, ஓட்டை பிளட் குரூப் உடனே வேணும் சார். யாராவது இருந்தா உடனே கூப்பிடுங்கன்னு சொல்ல, எனக்கும் அதே பிளட் குரூப் தான் எவ்வளவு வேணுமோ எடுத்துக்கங்கன்னு ஹீரோவே அவளுக்கு ரத்தம் கொடுத்துட்டு அவளுக்காக வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்க. இந்த சைடு டாக்டர் பாத்தீங்கன்னா, கவலைப்படாதீங்க, முடிஞ்ச வரைக்கும் காப்பாத்தியாச்சு, குழந்தைக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்ல, டாக்டர் இப்படி சொன்னதுக்கு அப்புறம் தான் ஹீரோக்கு நிம்மதியா இருக்கு. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோயினை பார்க்க வந்துட்டு அவளோட நெத்தியில கிஸ் பண்ணலான்னு கிட்ட வர, அந்த இடத்துக்கு நர்ஸ் தான் வராங்க. இப்ப நர்ஸ பார்த்த உடனே ஹீரோ வெக்கப்பட்டுட்டு வந்து அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்க. ஹீரோ வெக்கப்படுறத பார்த்து நர்ஸ் வெக்கப்பட்டுட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, குழந்தைக்கு என்னாச்சு, ஏன் இப்படி வயிறு வலி வந்துச்சுன்னு கேட்க, ஹீரோ பாத்தீங்கன்னா உண்மை தெரிஞ்சா ரொம்ப கஷ்டப்படுவான், என்ன சுயநலவாதி நினைப்பா, இப்போதைக்கு உண்மை தெரியாம இருக்கிறது தான் நல்லதுன்னு, ஒண்ணும் பிரச்சனை இல்ல, குழந்தை நல்லபடியா இருக்குன்னு சொல்ல, நர்ஸ் பாத்தீங்கன்னா இவர்தான் உங்களுக்கு ரத்தம் கொடுத்து காப்பாத்தினாருன்னு சொல்லிட்டு இருக்க. என்னால உங்களுக்கு நிறைய பிரச்சனை, என்ன மன்னிச்சிருங்கன்னு இவ சொல்லிட்டு இருக்க. எந்த பிரச்சனையும் இல்ல, குழந்தை என்னோட குழந்தை, அப்படி இருக்கிறப்ப உன்னை குழந்தையை பாதுகாக்க வேண்டியது ஏன் பொறுப்புன்னு சொல்லிட்டு இப்ப ஹீரோ என்ன சொல்றனா, ரெஸ்ட் எடு, டிஸ்சார்ஜ் ஆனதுக்கு அப்புறம் உன்னை வீட்டுக்கு கூட்டு போறேன்னு சொல்லி ஹீரோனை ரெஸ்ட் எடுக்க வச்சிட்டு இருக்கான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோனை அவனோட வீட்டுக்கு கூட்டு வர இவன் நடந்து வந்துட்டு இருக்கான். அதை பார்த்த உடனே ஹீரோ அவளை தூக்கிட்டு, நானே உன்னை தூக்கிட்டு வரேன் வா வீட்டுக்குள்ள போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அந்த இடத்துல ஹீரோவோட பாடி கார்டுங்க எல்லாரும் ஹீரோயினை வரவேற்றுட்டு இருக்காங்க. இப்ப உள்ள வந்ததுக்கு அப்புறம் பாட்டி பாத்தீங்கன்னா வாமா வந்து ரெஸ்ட் எடுன்னு சொல்லி அவளை உட்கார வச்சிட்டு இருக்க. ஹீரோ பாத்தீங்கன்னா நீ குளிக்கிறதுக்காக சுடு தண்ணி போட்டு வரேன்னு அவன் ரூமுக்குள்ள வந்துட. இந்த சைடு ஹீரோயின் குளிக்கலான்னு உள்ள வரா. இப்ப இவனை பாத்தீங்கன்னா உனக்காக நான் வெளியவே வெயிட் பண்றேன், எதுனால கூப்பிடுன்னு சொல்ல, இவ்ளோ சரின்னு குளிக்கலான்னு ட்ரெஸ் கழட்டிட்டு உள்ள வர அவளுக்கு கால் ஸ்லிப் ஆகுது. அதை பார்த்தவனே இவ ஆணு கத்த, என்ன சவுண்டுன்னு ஹீரோ கதவை திறந்துட்டு உள்ள வர, என்ன பாத்துட்டு இருக்க, டக்குன்னு வெளியே போ அப்படின்னு சொல்ல, ஹீரோவும் சரின்னு வெளியே வந்துடுறான். இவன் இப்படி வெளியே வந்துட்டு இருக்க, ஹீரோயின் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் குளிச்சுட்டு வெளியே வரா. இப்ப இவன் வெளியே வந்ததுக்கு அப்புறம் ஹீரோ பாத்தீங்கன்னா அவளோட கையை பிடிச்சு கூட்டிட்டு வந்து பெட்ரூம்ல உட்கார வச்சுட்டு அந்த இடத்த விட்டு போகலான்னு பாக்க, ஒரு நிமிஷம் நில்லுங்கன்னு இவ கையை பிடிக்க. அதை பார்த்த உடனே ஹீரோ பாத்தீங்கன்னா என்னாச்சு, கால் ஸ்லிப் ஆனது எதுவும் வலிக்குதான்னு அவளோட காலை பிடிச்சு பாத்துட்டு இருக்க. நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும், பாத்ரூம்ல நீங்க என்ன பாத்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, பார்த்தா என்ன தப்புன்னு ஹீரோ கேட்க, ஒண்ணும் இல்லைன்னு இவ சொல்றா. இவன் இப்படி சொன்ன உடனே ஹீரோ அவளை பிடிச்சி பெட்ல தள்ளி அவளை கிஸ் பண்ற மாதிரி கிட்ட போக இவ டக்குன்னு கண்ணை மூடிட்டு இருக்கா. அதை பார்த்த உடனே ஹீரோ பாத்தீங்கன்னா உன்னை எதுவும் பண்ண மாட்டேன்னா இந்த இடத்த விட்டு எந்திரிச்சு நிக்க, வர வர என் மைண்ட் ரொம்ப கேவலமா யோசிக்குதுன்னு இவன் முழிச்சிட்டு இருக்க. அவளுக்கு அவ கூட படிக்கிற பொண்ணுங்க தான் கால் பண்றாங்க. இப்ப அவங்க கால் பண்ணி காலேஜ்ல கேக் காம்படிஷன் நடக்குது, அந்த காம்படிஷன்ல நீ கலந்துக்க வந்தே ஆகணும், டைம் ஆச்சு சீக்கிரம் வா, லேட்டா வந்தானா உனக்கு கண்ணா பின்னான்னு திட்டுவேன்னு சொல்ல, என்ன இவ பார்ட்டியை கூப்பிடுறா, இது வரைக்கும் இந்த கேக் பார்ட்டிக்கு எனக்கு கூப்பிட்டதே இல்ல, இப்ப மட்டும் இந்த காம்படிஷனுக்கு கூப்பிட்டுட்டு இருக்கான்னு ஹீரோயின் முழிச்சிட்டு இருக்க. உனக்கு போக விருப்பம் இல்லைன்னா நீ போக வேண்டாம்னு ஹீரோ சொல்ல, இல்ல இது வரைக்கும் இந்த காம்படிஷனுக்கு எனக்கு கூப்பிட்டதே இல்ல, ஆனா இப்ப கூப்பிட்டுருக்காங்க அதான் ஒண்ணும் புரியல, சரி நான் கிளம்புறேன்னு இவ சொல்லிட்டு இருக்க. உனக்காக பார்ட்டி ட்ரெஸ் அரேஞ்ச் பண்ணிருக்காங்க, அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு போன்னு சொல்ல, இவ்வளவு அதுல இருந்து ஒரு ட்ரெஸ்ஸை சூஸ் பண்றா. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோனை கார்ல கூட்டிட்டு வந்து எந்த பிரச்சனாலும் எனக்கு உடனே கால் பண்ணு, நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி அவளை டிராப் பண்ண அவளும் அந்த இடத்த விட்டு இறங்கி போறா. அவ போனதுக்கு அப்புறம் ஹீரோ பாத்தீங்கன்னா என்ன என் பொண்டாட்டி கிட்ட நல்ல விதமா நடந்துக்கிறேன் நானு ஹீரோ கேட்க, ஹீரோட அசிஸ்டன்ட்டுக்கு என்ன பதில் சொல்றதுனே தெரியல. இப்ப ஹீரோயின் உள்ள வந்தவன அவ கூட இருக்க பொண்ணுங்களை பாத்தீங்கன்னா, என்ன நீ போட்டிருக்க ட்ரெஸ் காஸ்ட்லியா இருக்கு, இதோட ஒருத்தர் 50,000 இருக்கும், இந்த மாதிரி காஸ்ட்லியான ட்ரெஸ் உனக்கு எங்க இருந்து வந்துச்சு, எந்த பணக்காரன் கூட ஒன்னா சுத்திட்டு இருக்க அப்படின்னு இவளை பத்தி தப்பா பேச, போது வாய முடுங்க, இதுக்கப்புறம் என்ன புலி பண்ற வேலை வச்சுக்காதீங்கன்னு ஹீரோயின் சண்டை போட்டுட்டு இருக்க. இப்ப அதுல ஒரு பொண்ணை பாத்தீங்கன்னா, உங்க வீட்டுல உனக்கு மாப்பிள்ளை பாத்துட்டதா கேள்விப்பட்டோம், அந்த ஆளுக்கு 50 வயசு இருக்குமாமேன்னு ஹீரோனை கலாய்ச்சி பேசிட்டு இருக்க. இன்னொரு பொண்ணை பாத்தீங்கன்னா இவ பிரெக்னண்டா இருக்கா, அதனாலதான் இவளை கட்டி வைக்க பாக்குறாங்க, இந்த குழந்தைக்கு அப்பா யாருன்னே தெரியலையான்னு இவளை பத்தி தப்பா பேசிட்டு இருக்க. இந்த குழந்தையோட அப்பா ஹூதான்,
அவரோட குழந்தை தான் என் வயித்துல வளர்ந்துட்டு இருக்குன்னு சொல்ல, அவரை செடியூஸ் பண்ணி குழந்தைய பெத்துக்கிட்டத பெருமையா சொல்றேன்னு இவ சொல்ல, அவருக்கு என்ன பிடிச்சிருக்கு அதனால என் கூட ஒண்ணா இருந்து குழந்தை பெத்துக்க போறாரு. ஆனா அவருக்கு கண்டிப்பா உன்ன பிடிக்காதுன்னு கிரண் அவள இன்சல்ட் பண்ற மாதிரி பேசிட்டு வந்து அவ கேக் செய்யறதுக்காக உட்காந்துற. இந்த பொண்ண பாத்தீங்கன்னா வர வர உனக்கு ரொம்ப திமிராயிருச்சு. வயித்துல குழந்தை இருக்கிறதுனால தானே இப்பெல்லாம் ஆடிட்டு இருக்கேன்னு அவ கத்தி எடுத்து ஹீரோனை குத்துற மாதிரி வர, கரெக்டா ஹீரோ வந்து அவ கைய பிடிச்சு அவள அங்க இருந்து தள்ளி விட அவ கேக்கு மேலே போய் விழுந்துடுறா. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோனை கூப்பிட்டுட்டு காலேஜ்ல உன்னை எல்லாரும் புள்ளி பண்றாங்கன்னு ஏன் என்கிட்ட சொல்லல, நான் மட்டும் கொஞ்சம் லேட்டா வந்திருந்தேன்னா என்ன நடந்திருக்கு பாரு அப்படின்னு சொல்லி இப்ப அவனை பாத்தீங்கன்னா இவங்க எல்லாருக்கும் எப்படி பாடம் சொல்லி கொடுக்கறதுன்னு நான் உனக்கு கத்து தரேன்னு அந்த பொண்ணை அந்த இடத்துல நிக்க வச்சு அவ தலையில ஆப்பிளையும் வச்சு விட்டுறான். இப்ப கத்திய ஹீரோனோட கையில கொடுத்து இதை எப்படி எரியணும்னு நான் உனக்கு சொல்லி தரேவான்னு அந்த கத்திய எரிய அதை பார்த்தோன்னா அந்த பொண்ணு ரொம்ப பயந்து போயிடுறான். இப்ப ஹீரோட அசிஸ்டன்ட் பாத்தீங்கன்னா சாரோட குழந்தைய பத்தியா நீ தப்பா பேசிட்டு இருந்த அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இவன் இப்படி சொன்னவன அவனை பாத்தீங்கன்னா அவ வயித்துல இருக்க குழந்தை என்னோட குழந்தை, என் குழந்தைய பத்தியும் அவளை பத்தி யாராவது தப்பா பேசுனீங்கன்னா ஒட்டு மொத்தமா அழிச்சிருவேன்னு ஹீரோ அங்க உள்ள எல்லாரையும் திட்ட, அங்க உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா இந்த பொண்ணுதான் அவளை பத்தி தப்பா பேசினா, நாங்க ஒண்ணும் தப்பா பேசல, இவதான் இந்த பார்ட்டியை அரேஞ்ச் பண்ணது, எங்க எல்லாரையும் கூப்பிட்டு அவளை புலி பண்ண சொன்னதுன்னு சொல்லி அங்க உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் அவளை பிடிச்சி அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இப்ப அவங்க எல்லாம் இப்படி அடிச்சிட்டு இருக்க அந்த இடத்துக்கு பிரின்சிபல் தான் வராரு. அவரை பார்த்தவொன்னே அந்த பொண்ணை பாத்தீங்கன்னா பிரின்சிபல் சார் என்னை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி அவ கெஞ்சிட்டு இருக்க. அவரு ஹீரோவை பார்த்தவொன்னே ஹீரோக்கு வணக்கம் வைக்கிறாரு. சார் எங்க காலேஜுக்கு மறுபடியும் வந்திருக்கீங்க, ஏதாவது பிரச்சனையா, எதுனாலும் என்கிட்ட சொல்லுங்க நான் பாத்துக்கிறேன்னு சொல்ல அந்த பொண்ணை பாத்தீங்கன்னா சார் இவங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து என்ன புள்ளி பண்றாங்க, இந்த பொண்ணு கல்யாணத்துக்கு முன்னாடியே பிரெக்னென்ட் ஆயிட்டு வந்தா, இவன் மேலதான் தப்பு அப்படின்னு இவ ஹீரோயின் மேல தப்பு சொல்லிட்டு இருக்க. பிரின்சிபல் அவ சொல்ற எதையுமே கேட்கல. இப்ப வர பாத்தீங்கன்னா இங்க இருக்க எல்லா ஸ்டூடெண்ட் மேலயும் புள்ளி பண்ணதா ரெக்கார்ட் ஃபைல் ஆயிருக்கு, நீங்க பண்ண தப்புக்காக உங்க எல்லாரையும் நான் சஸ்பெண்ட் பண்றேன்னு அவங்க எல்லாரையும் அந்த இடத்த விட்டு புடிச்சிட்டு போக சொல்ல காலேஜ்ல உள்ள செக்யூரிட்டி ஆளுங்க அங்க உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரையும் கூட்டு போயிடுறாங்க. இப்ப அவங்க எல்லாரும் போனதுக்கு அப்புறம் ஹீரோயின் பாத்தீங்கன்னா காப்பாத்தினதுக்கு ரொம்ப தேங்க்யூன்னு சொல்ல, வெறும் தேங்க்யூ மட்டும் தானே ஹீரோ சொல்லிட்டு இருக்க, உங்களுக்காக தான் இந்த கேக்கு செய்யலான்னு பார்த்தேன், ஆனா இந்த இடமே இப்படி நாஸ்தியா போச்சே, என்னால எப்படி கேக்கு செய்ய முடியும், உங்களுக்கு பர்சனலா தேங்க்யூ சொல்லணும்னு நினைக்கிறேன்னு சொல்ல எல்லாரும் இந்த இடத்த விட்டு போங்கன்னு ஹீரோ அவங்க எல்லாரையும் துரத்தி விட்டுட்டு ஹீரோனை பிடிச்சி டேபிள்ல உட்கார வச்சிடறான். நீ பர்சனலா தேங்க்யூ சொல்லணும்னு ஆசைப்பட்ட எப்படி வேணாலும் தேங்க்யூ சொல்லலாம், இங்க சொல்றியா வீட்டுக்கு வந்து சொல்றியான்னு சொல்ல வீட்டுக்கு வந்து சொல்றேன் வாங்க போலான்னு 2 பேரும் கிளம்பி வீட்டுக்கு வந்துடுறாங்க. இப்ப வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் பாட்டி கிட்ட நடந்த விஷயம் எல்லாத்தையும் சொல்ல, ஏண்டா அவளை நல்லபடியா பாத்துக்க சொன்னா இப்படிதான் பண்ணுவியா, இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காத, அவளை ஒழுங்கா பாத்துக்கன்னு பாட்டி சொல்லிட்டு இருக்க. கவலைப்படாதீங்க பாட்டி, இனிமே இந்த மாதிரி நடக்காம நான் பாத்துக்கிறேன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. அந்த இதுக்கு ஹீரோட அசிஸ்டன்ட் தான் வரான். இப்ப வந்து சார் ஒரு முக்கியமான பார்ட்டி நடக்க போது அந்த பார்ட்டிக்கான இன்விடேஷன் வந்திருக்கு, மேடமை கூட்டிட்டு போயிட்டு வாங்கன்னு கொடுக்க ஹீரோ பாத்தீங்கன்னா உனக்கு போக விருப்பம் இருந்தா வா 2 பேரும் ஒன்னா போலான்னு சொல்ல சரிங்க போலாம் அப்படின்னு ஹீரோயினும் ஒத்துக்கிறா. இப்ப பாட்டி பாத்தீங்கன்னா நானும் அவ கூட சேர்ந்து கிளம்பலான் இருக்கேன், நான் போய் ட்ரெஸ் மாத்திட்டு வரேன்னு பாட்டி இந்த இடத்த விட்டு போயிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோயின் பக்கத்துல உட்காந்துட்டு எனக்கு ஒரு கிஸ் கொடுத்துட்டு போனா நல்லா இருக்குமேன்னு சொல்லி கண்ணத்தை காமிச்சிட்டு இருக்க. இவ ஹீரோவை திருத்திரன்னு பாத்துட்டு இருக்கா. அதை பார்த்த உடனே ஹீரோ பாத்தீங்கன்னா சரி உனக்கு கொடுக்க விருப்பம் இல்லைன்னா விடுன்னு சொல்லி இவன் திரும்பி நின்னுட்டு இருக்க. இவ டக்குன்னு ஹீரோவை பிடிச்சி கிஸ் பண்ணிட்டு என்னன்னு தெரியல எனக்கு உங்களை கொஞ்சமா பிடிக்க ஆரம்பிச்சிருக்கன்னு இவ சொல்லிட்டு இருக்க. இவ இப்படி சொன்ன உடனே ஹீரோ அவளை பிடிச்சி கிஸ் பண்ணலான்னு வர அந்த இடத்துக்கு பாட்டி தான் வராங்க. இப்ப பாட்டி இவங்க 2 பேரே பார்த்த உடனே சாரி சாரி நீங்க கண்டினியூ பண்ணுங்கன்னு சொல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல பாட்டி, நான் போயிட்டு என் பாட்டி 2 பேரும் அந்த ஃபேஷன் ஷோக்கு தான் போறாங்க. இப்ப அந்த இடத்துக்கு வந்து இவங்க ஒவ்வொரு ட்ரெஸ்ஸா பாத்துட்டு இருக்கு. பக்கத்துல இருக்க பொண்ணை பாத்தீங்கன்னா என்ன ஃபேஷன் ஷோக்கு கிளவியெல்லாம் வந்திருக்கு, இந்த இடத்துல காஸ்ட்லியான ட்ரெஸ் தான் வைப்பாங்க, இந்த கிளவிய யாரும் உள்ள விட்டது தெரியலன்னு பக்கத்துல உள்ள பொண்ணு பாட்டி ஒரு மாதிரி பேசிட்டு இருக்கு. உன்ன மாதிரி வாத்தெல்லாம் யாரும் உள்ள விட்டதுன்னு தெரியலன்னு பாட்டி கலாய்ச்சிட்டு இருக்காங்க. இவங்க இப்படி கலாய்ச்சிட்டு இருக்க பேசி பேசி 2 பேருக்கும் சண்டையே வந்துருது. அது பார்த்த உடனே ஹீரோயின் பாத்தீங்கன்னா பாட்டி வேணாம் விட்டுருங்க, அந்த பொண்ணு பேசினதை மனசுல வச்சுக்காதீங்கன்னு சொல்ல சும்மா இருமா, இப்படியே விட்டா அவளுங்க எல்லாம் நம்மள புலி பண்ணிடுவாளுங்க, அப்படிலாம் விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்க. அந்த பொண்ணை பாத்தீங்கன்னா செக்யூரிட்டி ஆளுங்களை கூப்பிட்டு இவங்க 2 பேரை பிடிச்சி வெளியே தள்ளுங்க, சும்மா உட்காந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்ல பாட்டி பாத்தீங்கன்னா உங்க எல்லாத்தையும் நார்மலான கார்டு தானே இருக்கு, என்கிட்ட கோல்டன் இன்விடேஷன் கார்டு இருக்குன்னு பாட்டின்னு சொல்ல இந்த விஷயத்த ஹீரோயின் முன்னாடியே பாட்டி கிட்ட கேட்டிருப்பா. பாட்டி என்ன சொல்றாங்கன்னா நம்ம ஹூ ஃபேமிலிக்கு சிக்னேச்சர் இல்லாம தான் கார்டு வரும், ஏன்னா அந்த கார்டை கொடுக்கறதே நம்ம ஃபேமிலி தான், அதனால நம்ம ஃபேமிலிக்கு மட்டும் சிக்னேச்சர் இருக்காதுன்னு பாட்டி சொல்லியிருப்பாங்க. இப்ப அதை எல்லாத்தையும் ஹீரோயின் யோசிச்சு பார்த்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு அந்த ஃபேஷன் ஷோவை நடத்துறவங்க தான் வராங்க. என்னடான்னு பார்த்தா ஹீரோ கால் பண்ணி சொல்லியிருப்பான் என் பொண்டாட்டி பாட்டி 2 பேரும் வந்திருக்காங்க, அவங்கள பத்திரமா பாத்துக்கங்கன்னு சொல்லியிருப்பாங்க. அதனாலதான் அந்த இடத்துக்கு அந்த லேடி வந்து என்ன பிரச்சனை மேடம் கிட்ட யாரும் சண்டை போடாதீங்க அப்படின்னு சொல்லி உங்க பாட்டி கிட்டையும் ஹீரோயின் கிட்டையும் ரொம்ப நல்ல விதமா பேசுறாங்க. அதை பார்த்தோம்னா அந்த பொண்ணுக்கு கோவம் வந்து என்ன நீங்க இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க,
நாங்க ரெகுலரா அந்த இடத்துக்கு வர்றவங்க. ஆனா நீங்க புதுசா வந்தவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் குடுத்துட்டு இருக்கீங்கன்னு சொல்ல, இவங்க அதெல்லாம் கண்டுக்காம, மேடம் உங்களுக்கு எந்த ட்ரெஸ் பிடிச்சிருக்குன்னு அத சூஸ் பண்ணுங்கன்னு சொல்ல, பாட்டியே சூஸ் பண்ணிட்டு கார்ட் எடுத்து குடுக்க, பார்த்தா 5,000,000க்கு ஹீரோயினுக்கு ஒரு ட்ரெஸ் வாங்கியிருக்க. ஹீரோயின் என்ன சொல்றான்னா, "பாட்டி நானும் உங்களுக்காக ஒரு ட்ரெஸ் சூஸ் பண்றேன். நீங்க அந்த ட்ரெஸ்ஸ போட்டு பாருங்கன்னு" சொல்ல, "கண்டிப்பா போட்டு பார்க்குறேன்ப்பான்னு" பாட்டியே சொல்லிட்டு இருக்க. இப்ப இவங்க எல்லாம் இப்படி பேசுறத பார்த்த உடனே, அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா, அவங்க ஆன்டிக்கு கால் பண்ணி, "ஆன்டி இங்க உள்ள எல்லாரையும் நான் அசிங்கப்படுத்துறாங்க. நீங்க தான் வரணும்" அப்படின்னு சொல்லி இவ யாருக்கோ கால் பண்ணிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, அந்த ஃபேஷன் ஷோ முடிஞ்சதுக்கு அப்புறம் டின்னர் சாப்பிடலான்னு ஒரு இடத்துக்கு வரா. இப்ப இந்த இடத்துல வந்து உட்கார்ந்துட்டு இருக்கா. பாட்டிக்கு பார்த்தீங்கன்னா, அளவெடுக்கிறதுக்காக கூட்டு போயிடுறாங்க புது ட்ரெஸ்ஸுக்கு. இப்ப ஹீரோயின் மட்டும் இப்படி உட்கார்ந்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா, அவங்க ஆன்டிய கூட்டு வந்துடுறா. இப்ப அவங்க ஆன்டி கிட்ட என்ன சொல்றான்னா, "ஆன்டி அந்த பொண்ணு புதுசா இருக்கா. எல்லார் முன்னாடியும் என்ன புல்லி பண்ணிட்டா தெரியுமா?" அப்படின்னு சொல்ல, "நீ எதுக்கு கவலைப்படாத. அவள என்ன பண்ணலாம்னு எனக்கு தெரியும்" அப்படின்னு சொல்லி, இப்ப வந்து பக்கத்துல உட்கார்ந்துட்டு, "நாங்க எல்லாரும் இந்த இடத்துக்கு கெஸ்ட்டா வந்திருக்கோம். போய் ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்துட்டு வான்னு" சொல்ல, "என்னது நான் எடுத்துட்டு வரவான்னு?" ஹீரோயின் கேட்க, "ஆமா உன்ன தான் சொன்னேன். சீக்கிரம் போய் ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்துட்டு வான்னு" அவங்க சொல்ல, "சரி மேடம் நீங்க கேட்கிறீங்க. அதனால ஒரு சின்ன ஹெல்ப்பா பண்றேன்னு" இவ போய் தண்ணி எடுத்துட்டு வந்து கொடுக்க, அவள பார்த்தீங்கன்னா, வேணும்னே ஹீரோயின் கையில உள்ள தண்ணிய கீழ ஊத்தி விட்டுட்டு, "உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா இல்லையா? என் ட்ரெஸ்ஸ இப்படி ஸ்பாயில் பண்ணிட்ட. எவ்ளோ காஸ்ட்லியான ட்ரெஸ் தெரியுமா? சீக்கிரம் அது எல்லாத்தையும் கிளீன் பண்ணு" அப்படின்னு சொல்ல, ஹீரோயினும் சரின்னு அத எடுக்கலான்னு வரும்போது, அவ கையில லைட்டா கீறிருது. அத பார்த்தோன்னா, அவங்கள பார்த்தீங்கன்னா, "ஒரு உடைஞ்சு போன பவுல கூட உன்னால எடுக்க முடியாதா? சரியான வேஸ்ட்டா இருக்கன்னு" ஹீரோயின புடிச்சு திட்டிட்டு, அவள கண்டமேனிக்கு புல்லி பண்ணிட்டு இருக்க. அத பார்த்தோன்னா, அந்த பொண்ணு சிரிச்சுட்டு இருக்கா. இப்ப அவ இப்படி சிரிச்சுட்டு சந்தோஷப்பட்டுட்டு இருக்க, ஹீரோயின் பாத்தீங்கன்னா, "மேடம் இனிமே நீங்க சொல்றத நான் கேட்க மாட்டேன்" அப்படின்னு சொல்ல, "ஏன்டி கேட்க மாட்டேன்னு?" அவங்க ஹீரோயின அடிக்கிற மாரி வர, அந்த இடத்துக்கு கரெக்ட்டா பாட்டி வந்துடுறாங்க. இப்ப பாட்டிய பார்த்த உடனே, "லின் பாட்டி நீங்களா? நீங்க ஹூ குடும்பத்த சேர்ந்தவங்க தானே?" அப்படின்னு சொல்ல, "நான் யாருன்னு உனக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. அப்புறம் எதுக்கு இந்த பொண்ண நீ புல்லி பண்ற?" அப்படின்னு சொல்லி கேட்க, "ஐயோ! பாட்டி நீங்க தப்பா புரிஞ்சுட்டு இருக்கீங்க. நான் ஒண்ணும் புல்லி பண்ணல. சும்மா தான் பேசிட்டு இருந்தேன்னு" சொல்ல, "நீ யாரு? அவ யாருன்னு எனக்கு நல்லா தெரியும். ஒழுங்கா அவகிட்ட மன்னிப்பு கேளுங்க. ஏன்னா அவ என் வீட்டோட மருமக. பூவோட பொண்டாட்டி" அப்படின்னு சொல்ல, பாட்டி சொன்னத கேட்டவுடனே அங்க உள்ள எல்லாரும் ஷாக் ஆயிட்டு, "என்னது உங்க வீட்டு மருமகளா? இவ எந்த குடும்பத்த சேர்ந்த பொண்ணு? இதுவரைக்கும் எந்த பணக்கார குடும்பத்தில இந்த பொண்ண பார்த்ததே இல்ல. இவள போய் மருமகளா தேர்ந்தெடுத்திருக்கீங்க" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப பாட்டி பார்த்தீங்கன்னா, "அவ எந்த குடும்பத்த சேர்ந்த பொண்ணா வேணாலும் இருக்கட்டும். ஆனா என் வீட்டு மருமக இவ தான். ஒழுங்கா அவகிட்ட மன்னிப்பு கேளுன்னு" சொல்லிட்டு பாட்டி அவள புடிச்சு திட்ட, ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, "பாட்டி வேணாம் விட்டுருங்க" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "நீ எதுக்கு டென்ஷன் ஆகாதம்மா. நீ ரிலாக்ஸா இரு. உன் வயித்துல குழந்தை இருக்குன்றத மறந்துறாத. நீ டென்ஷன் ஆயிட்டு இருக்காத. இந்த பிரச்சனைய நான் பார்த்துக்கிறேன்னு" பாட்டி சொல்லிட்டு இருக்க. "என்னது பிரெக்னன்ட்டான்னு" அங்க உள்ள எல்லாரும் ஷாக் ஆயிடுறாங்க. இப்ப இந்த பொண்ண பார்த்தீங்கன்னா, "பாட்டி இவ பிரெக்னன்ட் ஆயிட்டு தான் உங்கள கவுத்து வச்சுட்டாளா? இது உண்மையாவே ஹூவோட குழந்தை தானா? இல்ல வேற யாரோட குழந்தையாவது இருக்குமா? இந்த பொண்ணுலாம் எங்கேருந்து வந்தான்னே தெரியல. அவ சொல்றத நம்பிட்டு வீட்டோட மருமகன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. இந்த பொண்ண துரத்தி விட்டுட்டு, ஏதாவது பணக்கார பொண்ணா பார்த்து ஹூக்கு கல்யாணம் பண்ணி வைங்க. அப்பதான் மத்த எல்லாரும் உங்கள பார்த்து சிரிக்காம இருப்பாங்கன்னு" சொல்லிட்டு இருக்க. "மேடம் என்ன பத்தி தப்பா பேசாதீங்க. என் வயித்துல இருக்கிறது ஹூவோட குழந்தை தான். இது எனக்கும் அவருக்கும் பொறக்க போற குழந்தை தான்னு" சொல்லிட்டு இருக்க. அந்த இடத்துக்கே கரெக்ட்டா ஹீரோ வந்துடுறான். இப்ப ஹீரோ வந்து என்ன சொல்றான்னா, "சாரி ஆஃபீஸ்ல கொஞ்சம் வேலை இருந்துச்சு. அதனால தான் என்னால சீக்கிரம் வர முடியல" அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப அவன் என்ன சொல்றான்னா, "உன்னையும் என் குழந்தையும் நல்லபடியா பார்த்துக்க வேண்டியது என் பொறுப்பு. யார் உன்ன புல்லி பண்ணாலும் கண்டிப்பா நான் சும்மா இருக்க மாட்டேன்னு" சொல்லிட்டு, ஹீரோ என்ன சொல்றான்னா, "ஒழுங்கா என் பொண்டாட்டி கிட்ட மன்னிப்பு கேளுங்க. இல்லன்னா நான் என்ன பண்ணுவேன்னே தெரியாதுன்னு" சொல்லிட்டு இருக்க. "நீ எந்த மாரி பொண்ண சூஸ் பண்ணியிருக்க ஹூ? இந்த பொண்ண உன் பொண்டாட்டியா ஏத்துக்காத. இந்த மாரி பேக்கிரவுண்ட் இல்லாத பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிட்டன்னா, எல்லாரும் உன்ன மதிப்பாங்களா?" அப்படின்னு சொல்லி பேச, "ஓ குடும்பத்தோட தலைவி நீயா? நீ சொல்றத நான் எதுக்கு கேட்கணும்? நான் யாருன்றத மறந்துட்டு என் முன்னாடி பேசிட்டு இருக்க? உன்ன நான் அப்புறமா பார்த்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் இந்த இடத்த விட்டு கிளம்பி போன்னு" சொல்ல, அவன் இந்த இடத்த விட்டு போயிடுறான். அவன் போனதுக்கு அப்புறம் ஹீரோ இந்த பொண்ணுகிட்ட என்ன சொல்றான்னா, "நீ ஜியா குடும்பத்த சேர்ந்த பொண்ணு தானே? உங்க அப்பா கூட போட்ட எல்லா கான்ட்ராக்ட்டையும் நான் கேன்சல் பண்றேன்" அப்படின்னு ஹீரோ சொல்ல, "சார் நான் தெரியாம தப்பு பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சிடுங்க. அதுக்காக கான்ட்ராக்ட் எல்லாம் கேன்சல் பண்ணாதீங்கன்னு" இந்த பொண்ணு மன்னிப்பு கேட்டுட்டு இருக்க. இவளுக்கு இவளோட அப்பா தான் கால் பண்றாரு. இப்ப அவங்க அப்பா கால் பண்ணி, "5 நிமிஷத்துல நீ வீட்டுக்கு கிளம்பி வர. அப்படி வரலன்னா உன் கால உடைச்சு போட்டுருவேன்னு" அவள புடிச்சு திட்டிட்டு இருக்க. இவள பார்த்தீங்கன்னா வேகமா ஹீரோ கிட்ட ஓடி வந்து, "நான் பேசினது எதுவும் மனசுல வச்சுக்காதீங்க. ப்ளீஸ் என்ன மன்னிச்சிடுங்க" அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டுட்டு இருக்க. ஹீரோவோட ஆளுங்க அவள புடிச்சு வெளிய தள்ளி விட்டுர்றாங்க. இப்ப அவங்க எல்லாரும் இந்த இடத்த விட்டு போனதுக்கு அப்புறம் ஹீரோ பார்த்தீங்கன்னா, "நீ எதுக்கு கவலைப்படாத. நான் இருக்கிற வரைக்கும் யாரும் உன்ன புல்லி பண்ண மாட்டாங்க. உனக்கு இந்த ட்ரெஸ்ல எந்த ட்ரெஸ் பிடிச்சிருக்கோ தாராளமா சூஸ் பண்ணிக்கன்னு" சொல்ல, இவளும் சரின்னு சொல்றா. இப்ப ஹீரோ பார்த்தீங்கன்னா, ஹீரோயின அந்த மேடம் கிட்ட கூட்டிட்டு வந்து அவளோட சைஸ் எடுத்துக்க சொல்ல, அவங்களும் அவளோட சைஸ் எடுத்துக்கிட்டு அவளுக்கு ஏத்த மாரி ஒரு ட்ரெஸ்ஸ அரேஞ்ச் பண்ணி குடுக்க, அந்த ட்ரெஸ்ஸ போட்டுட்டு வந்து ஹீரோயின் நிக்கிறா. பார்த்தா அந்த ட்ரெஸ்ல இவ ரொம்ப கியூட்டா இருக்கா. இப்ப இவள பார்த்தீங்கன்னா, "இந்த ட்ரெஸ்ல பார்க்கடா நல்லா இருக்கனா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "ரொம்ப அழகா இருக்கு" அப்படின்னு சொல்லி ஹீரோ அவளையே பார்த்துட்டு இருக்க. "டேய் ஜொல்லு வடியுது. எல்லாரும் உன்ன பார்க்குறாங்க. திரும்புடா" அப்படின்னு பாட்டி சொல்லிட்டு இருக்க.
ஹீரோக்கு பாட்டி சொல்றது காதுலே விழல. இவன் இப்படி பார்த்துட்டு இருக்கத ஹீரோவோட அசிஸ்டன்ட் பார்த்து சிரிச்சிட்டு இருக்க. ஹீரோ பாத்தீங்கன்னா டக்குன்னு ஹீரோயினுக்கு ப்ரொபோஸ் பண்றான். என்னை கல்யாணம் பண்ணிக்க, உன்னை நல்லபடியா பாத்துக்குவேன் அப்படின்னு சொல்லி ப்ரொபோஸ் பண்ணிட்டு இருக்க. இப்படி எல்லாம் முட்டிக்கால் போட்டு ப்ரொபோஸ் பண்ணாதீங்க. எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. உங்களை கல்யாணம் பண்ணிக்க எனக்கு எப்பவுமே சம்மதம் தான் அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கு. ஹீரோவும் ஓகேன்னு அவளோட கையில ரிங்க போட்டு விடுறான். இப்ப இவங்க 2 பேரும் இப்படி சந்தோஷமா ஒண்ணு சேர்றத பார்த்தவன பாட்டிக்கு பயங்கர சந்தோஷமா இருக்கு. இப்ப ஹீரோ இப்படி ப்ரொபோஸ் பண்ண விஷயம் நியூஸ்காரங்களுக்கு தெரிஞ்சு அவங்கள பாத்தீங்கன்னா நியூஸ்லயே போட்டுடுறாங்க. ஓ சார் சீக்கிரமே கல்யாணம் பண்ணிக்க போறாரு அப்படின்னு ஹீரோவை பத்தின நியூஸ் போட அத பாத்தீங்கன்னா ஹீரோயினோட கசின் பாத்துறா. அந்த நியூஸ பார்த்தவொடனே இவ காண்டாயிட்டு அம்மா அப்பா 2 பேரும் வாங்க, அவ அந்த ஹூவை கல்யாணம் பண்ணிக்க போறா. நான் அந்த ஹூ கூட 2 மாசம் ஒண்ணா இருந்திருக்கேன். ஆனா என்னால முடியல. அவ போய் கொஞ்ச நாள் கூட ஆகல, அதுக்குள்ள அந்த ஹூவை கல்யாணம் பண்ணிக்க போறா அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. நீ எதுக்கு கவலைப்படாதம்மா, அவளை இத்தனை வருஷமா நம்ம தானே வளர்த்திருக்கோம். அவகிட்ட இருந்து நிறைய பணத்தை வாங்குற வழியாவது பார்ப்போம். 50 மில்லியன் கேட்டு பார்ப்போம்னு சொல்ல, ஆமாம்மா நமக்குன்னு ஏதாவது பெனிஃபிட் கண்டிப்பா நமக்கு கிடைச்சே ஆகணும். அவளை பிளாக்மெயில் பண்ணி அவகிட்ட இருந்து பணத்தை வாங்குவோம்னு சொல்லிட்டு இருக்க. நீ எதுக்கு கவலைப்படாத. அவளோட அம்மா அப்பா 2 பேரோட அஸ்தியை நம்ம கிட்ட தானே இருக்கு. அதை வச்சு பிளாக்மெயில் பண்ணலான்னு இவங்க எல்லாம் பிளான் பண்ணிட்டு இருக்க. இந்த சைடு நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க. அவளோட வீட்டுல உட்காந்துட்டு இருக்க. ஹீரோ பாத்தீங்கன்னா என்ன பண்ணிட்டு இருக்க, சிக்கன் சூப் சாப்பிட்டுட்டு இருக்கியா, வர வர சாப்பிட்டு சாப்பிட்டு லைட்டா வெயிட் போட்ட மாதிரி இருக்குன்னு சொல்ல, உண்மையாவா அப்படின்னு ஹீரோயின் கேட்க ஹீரோ சிரிச்சிட்டு இருக்கான். சும்மாதான் உன்னை கலாய்ச்சேன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கா. அட நீங்க வேறங்க, இன்னொரு தடவை வெயிட் போட்டெல்லாம் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவ சோப்பு குடிக்கலான்னு வர, ஹீரோயினுக்கு பாத்தீங்கன்னா உங்க ஆன்ட்டி தான் மெசேஜ் அனுப்புறாங்க உன்கிட்ட தனியா பேசணும் அப்படின்னு. இப்ப அவங்க இப்படி மெசேஜ் அனுப்பினோட ஹீரோயின் தனியா வந்துடுறா பேசுறதுக்கு. அவங்கள பாத்தீங்கன்னா உன் அம்மா அப்பா 2 பேரோட அஸ்தி என்கிட்ட தான் இருக்கு. அந்த விஷயம் உனக்கு ஞாபகம் இருக்கா? அவங்க 2 பேரோட அஸ்தி உனக்கு வேணும்னா என்ன பாக்குறதுக்கு நீ தனியா வரணும். உன்னோட அந்த பணக்கார புருஷனை கூட்டிட்டு வர்ற வேலையெல்லாம் வச்சுக்காதன்னு சொல்ல ஹீரோயின் சரின்னு சொல்லிடுறா. இப்ப இந்த சைடு இவங்க ஆன்டி ஹீரோயின்ட்ட பேசினதுக்கு அப்புறம் என்ன சொல்றாங்கன்னா, நமக்கு 50 மில்லியன் பணம் கிடைக்க போகுது. அந்த பணத்தை வச்சுட்டு நம்ம எல்லாரும் ஜாலியா வாழலாம். அவளை பிளாக்மெயில் பண்ணி அவகிட்ட இருந்து பணம் வாங்குறது தான் நம்மளோட வேலை. வாங்க போலான்னு இவங்க எல்லாம் சந்தோஷப்பட்டுட்டு ஹீரோனை பார்க்க போயிட்டு இருக்க. இந்த சைடு இவளை பார்க்க ஹீரோ தான் வரான். இப்ப ஹீரோ வந்து என்னாச்சு உன் முகத்துல சந்தோஷமே இல்ல, ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, நான் நல்லாதான் இருக்கேன்னு இவ சொல்லிட்டு இருக்க. சரி நான் ஆபீஸ்க்கு போறேன்னு ஹீரோவும் கிளம்பி வந்துடுறான். இப்ப ஹீரோ அந்த இடத்த விட்டு போனதுக்கு அப்புறம் ஹீரோயின் தனியா அவங்க அங்கிள் ஆண்டிய பாக்குறதுக்காக வந்துடுறான். இப்ப ஹீரோயின் அவங்கள பார்க்க வந்த உடனே எங்க அம்மா அப்பாவோட அஸ்தி எங்க அப்படின்னு சொல்லி கேட்க, அஸ்தி அவ்வளவு சீக்கிரம் உங்ககிட்ட கொடுத்துருவோம்னு நினைக்கிறியா? சும்மாலாம் தர முடியாது. ஹூவ கல்யாணம் பண்ணிட்டு பணக்கார வீட்டுக்கு மருமகளா போற, அப்படியே எப்படி உனக்கு அஸ்தியை கொடுக்க முடியும்? ஒழுங்கா 50 மில்லியன் பணத்தை கொடு. அந்த பணத்தை கொடுத்தாதான் உங்க அம்மா அப்பாவோட அஸ்தியை தருவோம்னு சொல்லிட்டு இருக்க. 50 மில்லியன் பணத்துக்கு நான் எங்க போவேன்? லூசு மாதிரி பேசிட்டு இருக்காதீங்க. என்கிட்ட அவ்வளவு பணம் எல்லாம் கிடையாதுன்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. சும்மா நடிக்காத. ஹூவோட பொண்டாட்டினா சும்மாவா? 50 மில்லியன்லாம் அவருக்கு ஒரு விஷயமே இல்ல. ஒழுங்கா அவர்கிட்ட இருந்து பணத்தை கேட்டுக்கொடுன்னு சொல்ல ஹீரோயின் முடியாதுன்னு சொல்லிடுறான். இவன் இப்படி சொன்னோம்னா அவங்கள பாத்தீங்கன்னா பணத்தை கொடுக்காம இந்த இடத்த விட்டு நீ போக முடியாது. பணத்தை கொடுத்தாதான் உன்னை விடுவோன்னு இவ்வளவு பிடிக்கிற மாதிரி வர, என் கிட்ட வராதீங்க. என்ன ஏதாவது பண்ணீங்கன்னா அவர் உங்களை சும்மா விட மாட்டாருன்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. என்னடி ஓவரா பேசுறேன்னு இவங்க எல்லாம் ஹீரோயினை பிடிச்சிட்டு அவளை போக விடாம பண்ணிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோவோ அவனோட ஆளுங்களும் வந்துடுறாங்க. இப்ப ஹீரோவை பார்த்தோம்னா அவங்க எல்லாம் பயந்து போயிட்டு ஐயோ அம்மா ஹூ வந்துட்டாருன்னு இவங்க எல்லாம் பயந்து போயிட்டு இருக்க. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா நீங்க எப்படி இந்த இடத்துல அப்படின்னு சொல்லி கேட்க, நான் எப்படி இந்த இடத்துலயா? உனக்கு ஏதாவது ஆகுறதுக்கு நான் விட்டுருவேனா? நான் ஆபீஸ் போகும்போது உன்னை பார்த்தேன். நீ கேப் ஏறி வந்துட்டு இருந்த. நல்ல வேளை உன் பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு வந்தேன். ஏன் தனியா வந்து மாட்டிக்கிற? இந்த மாதிரி மோசமானவங்க கிட்ட தனியா வந்து மாட்டிக்காத. ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்றதுன்னு சொல்ல, அவளை பாத்தீங்கன்னா டக்குன்னு முட்டிக்கால் போட்டு, சார் எங்களை மன்னிச்சிருங்க. நாங்க வேணும்னு எதுவும் பண்ணல. எங்களுக்கு பண கஷ்டம் இருந்துச்சு. அதான் அக்காவை கூப்பிட்டு பணம் கேட்டுட்டு இருந்தோன்னே இவங்க நல்லவங்க மாதிரி நடிச்சிட்டு இருக்க. ஹீரோ பாத்தீங்கன்னா சும்மா என்கிட்ட நடிச்சிட்டு இருக்காதீங்க. உங்களோட உண்மையான முகம் என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. ஹீரோயின் பாத்தீங்கன்னா எங்க அம்மா அப்பாவோட அஸ்தியை வச்சு மிரட்டினாங்க. பணம் வேணும்னு சொன்னாங்க. இல்லைன்னா அஸ்தியை தரமாட்டேன்னு சொன்னாங்க. அதனாலதான் நான் அவங்கள பார்க்க தனியா வந்தேன்னு இதை சொல்லிட்டு இருக்க. ஹீரோ அவனோட ஆளுங்க கிட்ட என்ன சொல்றனா, இவங்க யாரையும் சும்மா விடாத. இதுக்கப்புறம் அவங்க 3 பேரும் இந்த ஊர்லயே இருக்க கூடாது. இந்த ஊரை விட்டு வெளியே துரத்தி அடிச்சிருன்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப அந்த பொண்ணை பாத்தீங்கன்னா தயவு செஞ்சு எங்களை எதுவும் பண்ணாதீங்க. நாங்களா சாதாரண மனுஷங்க. எங்களை விட்டுருங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சிட்டு இருக்க. இப்ப அவங்க ஆன்ட்டி பாத்தீங்கன்னா அம்மாடி அவர்கிட்ட சொல்லி எங்களை விட்டுற சொல்லுமா. இந்த ஊரை விட்டா நாங்க எந்த ஊர்ல போய் பொழப்போம். ப்ளீஸ் கெஞ்சி கேக்குறேன்னு அவங்க எல்லாம் கெஞ்சி கேட்டுட்டு இருக்க. நீங்களா மனுஷங்களா? அந்த பணத்தை வச்சுக்கிட்டு தானே உங்களோட பொண்ணு நீங்களும் சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தீங்க. இவ்வளவு நாள் நான் பண்ணது பத்தாதுன்னு இப்பவும் காசு வேணும்னு சொல்லி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கீங்க. இதுக்கப்புறம் உங்களுக்கு எனக்கு எந்த சம்மந்தம் கிடையாது. நீங்கள் நானும் குடும்பமே கிடையாதுன்னு சொல்லிட்டு
ஹீரோயின் ஹீரோ கூட கிளம்பி வந்துடுறான். இப்ப இவங்க 2 பேரும் கார்ல உட்கார்ந்துட்டு இருக்க. ஹீரோ பாத்தீங்கன்னா, "இதுக்கப்புறம் உனக்கு ஃபேமிலின்னு சொல்லிக்கிறதுக்கு நம்மளோட குழந்தை இருக்கு, நான் இருக்கேன், பாட்டி இருக்காங்க. வேற யாரும் உனக்கு ஃபேமிலி கிடையாதுன்னு சொல்ல, நீங்க சரியா சொன்னீங்க. நீங்க இருக்கும்போது இனிமே நான் அவங்கள பத்திலாம் யோசிக்க மாட்டேன்னு" ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. ஹீரோ பாத்தீங்கன்னா, "சரி வா ஃபர்ஸ்ட் நம்ம 2 பேரும் போய் கல்யாணம் பண்ணிக்கலாம். கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் மத்த வேலை எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம்ன்னு" சொல்ல, இவளும் சரின்னு ஹீரோ கூட கல்யாணம் பண்றதுக்கு வந்துடுறா. இப்ப ஹீரோ, ஹீரோயின் பாத்தீங்கன்னா 2 பேரும் ஜாலியா ஒண்ணா உட்காந்து கல்யாணம் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரும் இப்படி சந்தோஷமா கல்யாணம் பண்ணிட்டு ஒண்ணா சேர்ந்து வாழ்றதோட தான் இந்த ட்ராமா முடியுது. இந்த ட்ராமா புடிச்சிருக்கா, பிடிக்கலையா அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க. அடுத்து ஒரு சூப்பரான ட்ராமாவோட உங்கள வந்து பாக்குறேன். பாய்.